மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய கணவரை கூலிப்படை வச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் தற்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. எதனால அப்படின்னா, மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்த சோனம் என்ற பெண்ணுக்கும் ராஜாங்கிறவங்களுக்கும் கடந்த மே 11ஆம் தேதி வந்து திருமணம் ஆயிருக்கு. இதன் அடுத்து இவங்க 2 பேரும் தேனிலவுக்காக மேகாலயால இருக்கக்கூடிய சிறப்புஞ்சுக்கு வந்து போயிருக்காங்க. அங்க ஒரு தனியார் விடுதியிலும் வந்து தங்கியிருந்திருக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு இவங்க 2 பேரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதே தெரியல. இதனால போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் வந்து தேடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த ஜூன் 2ஆம் தேதி ஒரு 200 அடி பள்ளத்தாக்குல ராஜா என்பவருடைய உடல் மட்டும் மீட்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய உடலை கைப்பற்றின போலீசார், இவர் வந்து கொலை தான் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இதனை அடுத்து மனைவி சோனம் என்ன ஆனாங்க அப்படின்னு வந்து தேடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் சோனம் அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த திருமணத்தில தனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லன்னும், தான் வந்து தன்னுடைய காதலனுடன் சேர்ந்து வாழ விரும்பினதுனால, கணவன கூலிப்படை வச்சு கொலை பண்ணிட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இதனை அடுத்து போலீசார் அ காதலன் உட்பட 7 பேர கைது செஞ்சு சிறையில வந்து அடைச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் தான் இப்போ மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. இத பத்தி பாஜகவினுடைய எம்பியும் நடிகையுமான கங்கனா ரனவத் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பெண் தனக்கு பிடிக்காத திருமணத்துக்கு வந்து நோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவர்களுடைய பெற்றோருக்கு வந்து அவங்களுக்கு பயம். ஆனா, அதே பெண் ஒரு கணவன கூலிப்படைய வச்சு கொலை பண்ணுவாங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தம். முட்டாள்கள் தான் இது போன்ற செயல்கள் எல்லாம் வந்து ஈடுபடுவாங்க. புத்திசாலியா இருக்கிற ஒருத்தரு தன்னுடைய நலனுக்காக மற்றவர்களுக்கு வந்து கேடு தான் விளைவிப்பாங்க. ஆனா, இது போன்ற முட்டாள்கள் வந்து தான் என்ன பண்றோம்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால இது போன்ற முட்டாள்களிடமிருந்து விழிப்பாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.